والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: ليس البر أن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون. وقال نبينا صلى الله عليه وسلم: اربعوا على أنفسكم إنكم لا تدعون أصم ولا غائبا إنكم تدعون سميعا قريبا وهو معكم آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். தங்கைக்குரிய பெரியோர்களே, உலகத்திலே நபிமார்களும் வேதங்களும் மனிதர்களை பண்படுத்துவதற்காக வேண்டியும், இந்த உலகத்தில் மனிதர்கள் வழிதவறுகிற போது அவர்களை சீர்படுத்துவதற்காக வேண்டிதான் அனுப்பப்பட்டார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த எல்லா நபிமார்களும் ஏகத்துவ கொள்கையை மிக அழுத்தமாக, திருத்தமாக, ஆழமாக மக்கள் மனதிலே பதிய வைத்திருக்கிறார்கள். எந்த நபியும் தன்னுடைய சமூகத்தில் ஏகத்துவ கொள்கைக்கு முரணான ஒரு விஷயத்தை சகித்து கொண்டதே கிடையாது. அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டுமோ, மறுமையை பற்றி எப்படி கொள்கையாக இருக்க வேண்டுமோ, அந்த சிந்தனைகளை, கொள்கைகளை நபிமார்கள் இந்த உலகத்தில் அவ்வப்போது கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதற்கு மாற்றமான நம்பிக்கைகள் வருகிற போது நபிமார்கள் அதை சரி செய்திருக்கிறார்கள். அதன் காரணத்தினால்தான் இன்றைக்கும் உலக நாடுகள்ல எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ இசங்கள் இருக்கிறது. மதம் என்கிற பெயரில் எவ்வளவோ கொள்கைகள் பேசப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய தனித்துவமாக உலகம் அறிந்த செய்தி, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏக இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் கடவுளாகவோ கடவுளின் அம்சங்கள் பொருந்தியதாகவோ முஸ்லிம்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்பது உலகறிந்த செய்தி இல்லையா? தங்கைக்குரிய பெரியவர்களை, இது இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளில் ஒன்று. படைத்த இறைவன் தான் நம்மை படைத்தான், நமக்கான வாழ்வாதாரத்தை தருகிறான். இன்ஷா அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வதும் அவன்தான். நாம் அவனிடத்தில் சென்று சேரப்போகிறோம். இதுதான் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை. இப்படி சொல்லலாம். அல்லாஹனுடைய ஆற்றலுக்கு முன்னால இந்த உலகத்தில் எந்த வஸ்துக்களும் நிகழ்த்திவிட முடியாது. நமக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டுமா, அது அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும். எனக்கு ஏற்பட்ட தீமை விலக வேண்டுமா, அதுவும் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்பது இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம், பாலபாடம். தங்கைக்குரியவர்களே, முஸ்லிம் சமூகம் எப்பொழுதெல்லாம் கொள்கை ரீதியாக கடன் புரள்கிறதோ, தவறான நம்பிக்கைகளை நன்மைக்குரியதாக கருதுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் வேதங்களும் நபிமார்களும் அவர்களை திருப்பி இருக்கிறார்கள், பண்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்லலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அறியாமை காலத்தினுடைய பழக்கமும் பல இருந்தது. அதில் ஒண்ணு என்னன்னா, எஹராம் கட்டிட்டு ஹஜ்ஜுக்கு பரப்புவாங்க. போயிட்டா வீட்டுக்கு வரும்போது வாசல் வழியா வரமாட்டாங்களாம், வீட்டுக்கு பின்பக்கம் வழியா கதவு இருந்தா கதவு வர்றது, அல்லது வீட்டுல ஒரு துவாரத்தை போட்டுட்டு அது வழியா உள்ள வருவாங்க.
ஏன்னா அன்றைய அறியாமை காலத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. எஹராம் கட்டிய ஹாஜி வீட்டிலிருந்து வெளியே போகும்போது, வீட்டிற்குள் வரும்போது அந்த வெளியில வரக்கூடாது, வேற வழியா தான் வரணும். அதனால என்ன செய்வாங்க, வீட்டுக்கு பின்னால செவுத்துல ஒரு ஓட்டையை போட்டுட்டு அதன் வழியாக வருகிற பழக்கம் அன்றைய காலத்தில் இருந்தது. இது இந்த அறியாமை காலத்தின் பழக்கத்தை நன்மைக்குரியதாக இறைவனிடத்தில் நெருக்கி வைப்பதாக அந்த மக்கள் நம்பினார்கள். அல்லாஹு தாலா சொன்னா, வீட்டுக்கு பின்னால ஓட்டை போட்டுட்டு வர்றதெல்லாம் நன்மை கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, நன்மை என்றால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இறைவனை அஞ்சி நடந்தால் போதும். மாறாக நபுவாதிஹா, எப்படி வீட்டு வாசல் வழியாக ஏகாம் கட்டி கொண்டு சென்றீர்களோ அந்த வழியாவே உள்ள வாங்க, நீங்கள் புது வழியெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று குரானில் அல்லாஹு தாலா அந்த சட்டத்தை மாற்றுகிறான். அறியாமை காலத்தினுடைய பழக்கத்தை அல்லாஹு தாலா திருத்தி தருகிறான். தங்கைக்குரியவர்களே, அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அங்கே ஆன்மீகம் இருக்கும், அறிவார்ந்த ஆன்மீகம் இருக்கும். பல மதங்களில் பார்க்கப்படுகிற கண்மூடித்தனமான பின்பற்றுதல் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. பல மதங்களில் சொல்லப்படுகிற தன்னை இம்சித்து, தன்னை வருத்தி கொண்டு, தன்னுடைய அங்கங்களை வருத்தி கொண்டு, தன் உடலை வருத்தி கொண்டு செய்யப்படுகிற அனைத்து காரியங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நிராகரிக்கப்பட்டவை. அப்படியெல்லாம் உங்களை நீங்க வருத்திக்கிற தேவையில்லை. அப்படி செஞ்சாதான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்றெல்லாம் இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள், இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கிறதா என்று பார்ப்பவர்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு தெளிவான கொள்கை கோட்பாடுகளை தந்திருக்கிறார்கள். அது நீங்கள் செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த வரைக்கும் செய்யுங்க. உங்களை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். ஏன்னா பல நேரம் மனிதர்கள் நினைப்பதுண்டு, அல்லாஹ்வை தொழுகிறோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தொழுதா நன்மை கூட தானே. பெருமானாருடைய காலத்தில் சில பெண்களை பற்றியும் சில மனிதர்களை பற்றியும் இப்படி ஒரு தகவல் வந்தது. வீட்டுல இரவு நின்று தொடுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா அவர்களால் நிற்கவே முடியல. அதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல தங்களுடைய உடம்புல கயிறை கட்டிட்டு தூண்ல கட்டி நின்று தொழுகிறாங்க, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொன்னார்கள், அலைக்கும் பிமா துதீகூன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நற்காரியங்கள் செய்தால் போதுமானது. லா யமல்லுல்லாஹ் ஹத்தா தமல்லு, நீங்கள் சடைவடைகிற வரை அல்லாஹ் சடைவடைய மாட்டான். என்ன அர்த்தம்? நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சாலும் சரி, உங்களுக்கு சடைவே இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரதிபலனை வழங்குவான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாதான் இது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். சாதாரணமா செஞ்சா, சராசரியான வணக்க வழிபாடாக இருந்தால் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்று நீங்களே ஒரு தவறான புரிதலுக்கு செல்லாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை விதானப்படுத்துகிறார்கள். வணக்கம்தான், அல்லாஹ்வை தொழுவதுதான். அல்லாஹ் எதை நேசிக்கிறான் தெரியுமா? உங்களை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இப்படி செஞ்சாதான் நன்மை என்பதை விட, தினசரி உங்களால் எந்த காரியத்தை செய்ய முடிகிறதோ அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலேயும் கொள்கை கோட்பாடுகளில் நம்மை தடுமாற செய்யக்கூடியவர்களாக வைக்கவே இல்லை. இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளில் ஒன்று, நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கலாம். சஹாபாக்களை எங்கிருந்து எங்கு மாற்றினார்கள்? சிலை வணக்கம் புரியக்கூடிய மக்கள், பல தெய்வ வழிபாட்டு கலாச்சாரத்தில் இருந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கை ரீதியாக மிக உயர்ந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, உலகத்தில் ஒப்பற்ற மனிதர்களாக உயர்த்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பற்றி, அல்லாஹ்வை பற்றி இந்த சமூகத்திற்கு சொன்ன செய்தி மிக ஆழமானது, அறிவார்த்தமானது,
சிந்திக்க கடமைப்பட்டது. ஆவேசம் கொண்ட ஆன்மீகம் தேவையில்லைன்றாங்க. கண்மூடித்தனமாக நீங்கள் இறைவனை பின்பற்றுவதை இறைவன் விரும்புவதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பிற மக்களுக்கு வேண்டுமானால் அது மார்க்கமாக மதமாக வரவேற்கத்தக்கதாக இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் அது நிராகரிக்கப்பட்டது என்றார். ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க, சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம், உற்சாகம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரொம்ப சத்தமா சொன்னாங்க, ரொம்ப சத்தமா சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருபாவோல அம்புசிக்கும், இந்த நிதானமா இருங்க, ஏன் இவ்வளவு சத்தம் பண்றீங்க? அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், தப்பு கிடையாது. இவ்வளவு ஆவேசம் தேவையா? இவ்வளவு சத்தமா சொன்னாக்கா அல்லாஹ் காது கேட்க நிறுத்திக்கிட்டீங்களா? நீங்கள் ஒன்றும் காது கேட்காதவனை அடைக்கவில்லை. அவன் அந்த ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இன்னக்கும் ததுஊன சமீஅன் கரீபா வஹுவ மஅக்கும், நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவனை அடைக்கிறீர்கள். சமீஅன், நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். ஒரு மனிதர் தனியாரில் இருந்து கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று மெதுவாக சொன்னாலும் அல்லாஹ் அதை கேட்கக்கூடியவன். இவ்வளவு சத்தம் தேவையில்லைண்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? இவ்வளவு சத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதை இறையச்சமாக, இறை பக்தியாக, ஈமானுடைய அடையாளமாக இந்த உலகம் வேண்டுமானால் கருதலாம். எவ்வளவு ஜோஷா அவங்க அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க பாருங்க. ஆனால் அல்லாஹ் இதை விரும்புவதில்லை. நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்கள் நஃப்ஸின் மீது நீளமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் இஸ்லாமிய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா கண்மூடித்தனமான பற்றுதல்களை, அளவுக்கு மீறி அதீத உணர்ச்சிகளை இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. இதுலங்க வணக்க வழிபாடுகளிலேயே அவரால் 4 ரக்காத் தான் தொழ முடியும். 4 தொழுங்க போதும், ஆனா தொடர்ந்து தொழுங்க. அவரால் ஒரு நாளைக்கு 1 ஜுஸு தான் ஓத முடியும், போதும், அதுக்கு மேல ஓதாதீங்கன்னா. சில வாலிபர்களை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானப்படுத்தினார்கள், கண்டித்தார்கள். பகலெல்லாம் நோன்பு வைக்கிறீங்களா? இரவெல்லாம் தொழுகிறீங்களா? அப்படி பண்ணாதீங்க. வாலிபர்கள் கொஞ்சம் வேகமா தான் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பக்குவப்படுத்தினார்கள், நிதானப்படுத்தினார்கள். நீங்கள் தினசரி நோன்பு வைக்க வேண்டாம், ஏனென்று சொன்னால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சிலது இருக்கிறது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை வணக்க வழிபாடுகளிலேயே, அல்லாஹ் ரசூலை நம்புகிற விஷயத்திலேயே நீங்கள் நீதமானவர்களாக, கண்ணியமானவர்களாக, கண்மூடித்தனமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கிறது என்று சொன்னால், இங்கேக்குரியவர்களே, இஸ்லாம் எதை நம்பிக்கையாக கற்றுக் கொடுத்ததோ அதற்கு மாற்றமானதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா? அல்லாஹ்வை இப்படித்தான் நம்ப வேண்டும் என்று பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எதை நம்பிக்கையாக கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதைத்தான் நாம் நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியும். அதல்லாத மற்ற விஷயங்களை, அவநம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை நபிமார்கள் தங்கள் காலத்திலிருந்து அதை விரட்டி எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அதை மீள்வாசிப்பு செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புவதற்கு மாற்றமாக மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சில பகுதிகளில் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆண்களிடத்திலேயும் பெண்களிடத்திலேயும் இளைஞர்களிடத்திலேயும் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வருகிற போது அல்லாஹின் மீது நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கையை கேள்விக்குறியாக விடுகிறது பெருமக்களே. அதாவது மக்தபு பாடத்திட்டங்கள்ல சொல்லி கொடுப்பாங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வை நம்புறோம், மலக்குமார்களை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம், வறுமையை நம்புகிறோம், கேள்வி கணக்கை நம்புகிறோம், வல்கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நமக்கான நன்மை, நமக்கான தீமை அல்லாஹ் நமக்கு எதை விதித்திருக்கிறானோ அதன்படி வருகிறது என்று நம்புகிறோம். சொல்லி கொடுத்திருக்காங்களா இல்லையா? அது வெறுமனே பாடம் அல்ல, நம்முடைய நம்பிக்கை. நமக்கு வரக்கூடிய நன்மை அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி நடக்கிறது. எனக்கு ஏற்பட்டு இருக்கிற தீமை விலக வேண்டுமா, அது அல்லாஹ்விடம் தான் கையேந்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு எந்த நன்மையும் வராது. அல்லாஹ் நாடாட்டி என்னுடைய தீமை விலகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடத்தை யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அன்றைய காலத்தில் இருந்த ஒரு 10 வயது சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடமா நடத்துறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருக்கு பின்னால் ஒட்டகத்தில் இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. லப்பைக் வ ஸஅதைக் யா ரசூலல்லாஹ், பின்னாலதான் இருக்கேன் சொல்லுங்க.
இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சில உபதேசங்கள். அதில் ஒன்று, இந்த உலகமே உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு அவர்களால் எந்த நன்மையையும் தந்துவிட முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமையை தர நாடினாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு எந்த தீங்கையும் அவர்களால் தந்துவிட முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கக்கூடியவர்களே, அப்படி போதிக்கப்பட்டவர்கள் இந்த உம்மத். ஆனா இன்றைக்கு நம்மிடத்திலே மாற்று மதத்தினுடைய தாக்கங்கள், ஆங்காங்கே சில கலாச்சாரங்கள் இருக்கத்தானே செய்யுது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், வீட்டில இருந்து வெளியே போகும்போது என்ன கேட்பாங்க? எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. என்னங்க சொல்லணும்? கடைக்கு போறேன், மாயவரத்துக்கு போறேன், எதையாவது சொல்லணுமா இல்லையா? வாயை கழுவு. வெளியே போகும்போது எங்க போறேன்னு கேட்டது விளங்குமா? இவரு அதாவது அவர்கள் கேட்டுவிட்ட காரணத்தினாலே வெளியே போகக்கூடிய காரியம் தடைவிட்டு விடுமா? ஒரு இடத்த பார்க்க போறோம், அல்லது ஒரு பொண்ணு பார்க்க போறோம், அல்லது ஒரு வண்டி வாங்க போறோம், எங்க போறீங்க கேட்டாங்க, அவ்வளவுதாங்க. இவர் போயிட்டு வந்துவார். நீ கேட்ட வாய் வச்ச எந்த நேரத்துல கேட்டே தெரியல, போன உடனே வண்டி பாதியிலே பஞ்சர் ஆயிடுச்சு. இவர் சொல்றது, வண்டி பாதியிலே பஞ்சர் ஆயிடுச்சான். நான் யாரை பார்க்கலான்னு போனா அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஒரு மவுத்து. நல்ல வேலை தப்பிச்சு வந்தேன் பாரு. சங்கைக்குரியவர்களே, இது பார்ப்பதற்கு லேசாக தெரியும், யோசிக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் எதை விதித்திருக்கிறாங்க அது நடந்தே தீரும். இவர்களின் வார்த்தை என்னுடைய நன்மையை தீர்மானிக்காது. இவர்களின் வார்த்தைகளால் என்னுடைய நன்மையை மாற்றிவிடக்கூடிய சக்தி இவர்களின் வார்த்தைக்கு கிடையாது. அல்லாஹ் எதை நாடி இருக்கிறான்னு அது நடக்கும், அவ்வளவுதான். சரிங்க, எங்க வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்காம என்ன கேட்பாங்க? எங்க போறீங்கன்னு கேட்காம என்ன கேட்க முடியும்? அதானே கேட்க முடியும். ஒருத்தர் கேட்டாரு மௌத்து வீட்டுல, அதுல எங்க வீட்டுல அத்தா மௌத்தாயிட்டாரு, அதனால கடுகு போடலாமான்னு கேக்குறாங்க. எதுக்குங்க கேக்குறீங்க? இல்ல, மௌத்தா போனவர் திரும்ப வந்துடுவாரு, வராம இருக்கிறது கடுகு போடுவாங்க, அதான் கேக்குறாங்க. யாரு மௌத்தா போகணும்னு தான் போயிருக்கான், இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவா போறாரு. சங்கைக்குரியவர்களை, இப்படிப்பட்ட நம்பிக்கைகளுக்கு மார்க்கத்தில் இடமில்லை. சகோதர சமயத்தவர்கள் பூன குருக்களை போனா காரியம் விளங்காதும்பாங்க, வெள்ளப்புடவை கட்டிட்டு வந்தா காரியம் விளங்காதும்பாங்க, கால் தடுக்கி விட்டா போற காரியம் விளங்காது. அதெல்லாம் அவர்களின் நம்பிக்கை. நாம் அவர்களின் மீது இறக்கப்பட வேண்டும். என்னை படைத்து பரிபாலித்த இறைவன் இதுவரை என்னை கொண்டு வந்திருக்கிறான். நான் வைக்கக்கூடிய அடுத்த காரியம், அது வியாபாரமாக இருக்கட்டும், குடியிருப்பாக இருக்கட்டும், என்னுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லாஹ் நாட்டப்படி நடந்தே தீரும். 2 திருமணத்தை ஒரே நடையில வைக்கிறது இல்லை. ஏங்க, இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நிக்கா நடந்துச்சு, அது தலாக் ஆயிடுச்சு, ஒரு நிக்கா தலாக் ஆயிடுச்சு. இன்னும் இவர் சொல்லுவார், 2 நிக்கா ஒரே மேடையில் இருந்தா கட்டாயம் தலாக் ஆயிடுச்சு. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த அளவிற்கு தைரியத்தை யார் கொடுப்பது? எதை ஆதாரமாக வைத்து பேசுகிறோம்? அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் மீது நமக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். சங்கைக்குரியவர்களை, எங்கேனும் ஏதேனும் ஒன்று நடந்திருக்கலாம். அது தனியா நடந்தாலும் தலாக் ஆகணுமா ஆயிட்டான் தெரியும். ஒன்னா சேர்ந்து நடந்ததுனால அல்ல. மௌத்தை பத்தி பேசினா அப்பவே நினைச்சேன் மௌத்தாயிருச்சு. ஒரு மௌத்தை பத்தி பேசியிருக்காரு, யதார்த்தமா அதை தழுவி இந்த மௌத்து நடந்துருச்சு. அப்பவே மௌத்தை பத்தி பேசினப்பவே நினைச்சேன் தலாக் ஆயிருச்சு, மௌத் ஆயிருச்சு. எண்ணியத்திற்குரியவர்களை, இந்த மாதிரியான அவநம்பிக்கைகளை ஒதுக்க வேண்டும். காரணம், ஒரு மூமின் இந்த உலகத்தில் நமக்கான நன்மையை அல்லாஹ்வால் வழங்குகிறான், தீமையை அல்லாஹ்வால் தான் நீக்க முடியும் என்பதை நம்பியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அரபி வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு, என் ஒட்டகத்துக்கெல்லாம் சொறி பிடிச்சிருச்சு பாருங்க, ஒரே ஒரு ஒட்டகம், அதுக்கு முதல்ல சொறி பிடிச்சது, அங்கிருந்து அப்படியே எல்லா ஒட்டகத்துக்கும் சொறி பிடிச்சிருச்சுன்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கேட்டாங்க, எப்பா முதல் ஒட்டகத்திலிருந்து 2வது ஒட்டகத்துக்கு சொறி பிடிச்சதுங்கிற, 2வது ஒட்டகத்திடமிருந்து 3வது ஒட்டகத்திற்கு சொறி பிடித்து விட்டது என்கிறாய். ஃபமன் ஆதல் அல்லல், முதலாவது ஒட்டகத்துக்கு சொறி பிடிச்சதே அது எந்த ஒட்டகத்திலிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வதுக்கு வந்துச்சு, 2ல இருந்து 3க்கு வந்துச்சு. லாஜிக்கா இருக்கு, அறிவு சரிங்குது. நபியவர்கள் கேட்டார்கள், ஃபமன் அஜரதல் அவ்வல், அப்படின்னா முதல் ஒட்டகத்திற்கு எங்கிருந்து அந்த நோய் வந்தது? அப்படி என்றால் என்ன பொருள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
முதல் ஒட்டகத்திற்கும் அல்லாஹ்தான் அந்த நோயை கொடுத்தான். அதே மாதிரி இரண்டாவது ஒட்டகத்துக்கும் அல்லாஹ்தான் அந்த நோயை கொடுத்தான். மூன்றாவது ஒட்டகத்திற்கும் அல்லாஹ்தான் அந்த நோயை கொடுத்தான். அல்லாஹ் நாடினால் முதல் ஒட்டகத்தோடு அந்த நோய் நின்றிருக்கும், மற்ற ஒட்டகங்களுக்கு நோய் வராமலும் இருந்திருக்கும். சங்கைக்குரியவர்களே, இதுதான் ஒரு இஸ்லாமியருடைய அடிப்படை ஆழமான புரிதலாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளே சராசரி மக்களை போல, சராசரி மனிதர்களை போல இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிற போது பெண்களுக்கு அச்சம் வருமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அச்சம் வருமா இல்லையா? நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு தவறான கொள்கை கடத்துகிறோமா இல்லையா? மார்க்கம் நமக்கே இதை தவறு என்று சொல்லுகிறது. அதுவா வலா துயரத்த வலா ஹாம்மா, நபியவர்கள் சொன்னார்கள், சொத்துமை இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை என்றார்கள். என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை இஸ்லாமியர்கள் தூக்கி எறிய வேண்டும். எனக்கு வந்த நன்மையும் அல்லாஹின் நாட்டப்படி நடந்தது, என்னுடைய தீமையும் அல்லாஹின் நாட்டப்படிதான் விலகக்கூடியது என்கிற அழுத்தமான புரிதலை, நம்பிக்கையை, துடிப்பை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். தங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்பப்ப கொஞ்சம் வலிப்பு வந்துடும், அதனால நான் கீழே விழுந்துருவேன், என்னுடைய ஆடை விலகி விடுகிறது, நீங்க துஆ செய்யுங்க, வலிப்பு நோய் நீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வாய்ப்பு கொடுத்தாங்க, 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. நீ விரும்பினா இன்ஷீத்தி சபர்த்தி வலகில் ஜன்னா, நீங்கள் விரும்பினால் இந்த நோயோடு பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கடமை, இல்லாட்டி நான் துவா செய்யறேன், நோய் நீங்கிரும், என்ன செய்யறீங்கன்னா. உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோயை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நோயோடு நான் வாழ பழகிக் கொள்கிறேன், ஆனால் எனக்கு அது போன்ற மீண்டும் வலிப்பு வருகிற போது ஆடை மட்டும் விடாமல் இருக்க துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்மணி வீட்டை கடந்து போகிற போதெல்லாம் நாங்கள் சொல்வோம், இதோ பாருங்க சொர்க்கத்து பெண்மணி இருக்கிற வீடுன்னு சொல்லுவோம். ஏன்னா பெருமானாரே சொல்லிட்டாங்களே, நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம். நாம நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கற்றுத்தரணும். சோதனை வருகிற போது, பிரச்சனை வருகிற போது அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய நாடினார்கள். அப்படி இருந்தால் நாம் துஆ செய்யலாம். இதுதான் முறை. துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, உள்ளே புரிந்து சொல்வதற்கு மிக வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நோன்பு வைங்க, சதக்கா செய்யுங்க, தொழுங்க, துஆ செய்யுங்க. பெண்களுக்கு சொல்ல வேண்டும். தீராத நோய் கொண்ட கணவன் பரவாயில்ல, நோன்பு வைங்க, சதக்கா செய்யுங்க, துஆ செய்யுங்க. பிள்ளைக்கு மாப்பிள்ளையே அமையல, பரவாயில்ல, நோன்பு வைங்க, சதக்கா செய்யுங்க, துஆ செய்யுங்க. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க, அங்க போய் விளக்கு போட்டா சரியாயிரும், இங்க போய் எண்ணெய் ஊத்துனா சரியாயிரும், அங்க போய் சங்கைக்குரியவர்களை வேதனையாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வதேச அரங்கில் உயர்த்தி பிடித்தார்கள் என்று சொன்னால், படைத்த ஏக இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்னால், சக்தி படைத்தவன் அவனை தவிர யாரும் இல்லை. உங்களுக்கான நன்மையை அல்லாஹ்ட்ட கேளுங்க, தீமை விலகணுமா அல்லாஹ்ட்ட கேளுங்க. வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது என்கிற அழுத்தமான நம்பிக்கை சொன்னவர்கள். அப்படிப்பட்ட தலைமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். மூட நம்பிக்கைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இடமே இல்லை. சஃபர் மாதம் எல்லா காரியங்களும் செய்யலாம். எல்லா மாதத்தை போல சஃபர் மாதமும் சிறந்த மாதம் தான். சஃபர் வந்துருச்சா வீடு வாங்குறது இல்லை, நிக்கா பேசுறது இல்லை, நல்ல காரியங்கள்லாம் தள்ளி வைப்பது. சங்கைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு நம்முடைய மார்க்கத்தில் இடமே இல்லை. அப்படிங்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை இந்த சஃபருடைய பிற 27ல நிக்கா செஞ்சாங்களே, தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு திருமணம் செய்து வைத்தார்களே, எத்தனையோ நற்காரியங்களை இந்த சஃபருடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்கி இருக்கிறார்களே. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மாதத்தை சரியில்லை என்று சொல்வதும், இந்த நேரம் சரியில்லை என்று சொல்வதும், இந்த மனிதரால் இப்படி நான் தொடங்கிய காரியம் ஆகிவிட்டது, அவன் அப்படி பேசியதால் எனக்கு விளங்காம போச்சு என்று சொல்வதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமை குறைத்து மதிப்பிடுகிறோம். அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய விதி, அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் வந்தே தீரும். பேசினாலும் வரும், பேசாம இருந்தாலும் வரும் என்கிற புரிதல் வேண்டுமா இல்லையா? ஆக நாம் இன்றைய காலகட்டங்களில் இது போன்ற அனாவசிய நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளை விட்டும் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபாவில் ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவதற்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால பெரிய கூட்டம். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜர் அஸ்வதை பார்த்து சொல்கிறார்கள், எனக்கு தெரியும் நீ வெறும் கல்லுதான், உன்னால எந்த நன்மையும் தர முடியாது, உன்னால எந்த தீமையும் எனக்கு உண்டாக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நான் உன்னை முத்தமிடுகிறேன். இதை ஏன் சொல்லணும்? இது அவமரியாதையான வார்த்தை அல்ல. ஹஜர் அஸ்வதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறைத்து பேசுகிறார்கள் என்பதல்ல. விளக்கவரை தரக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், சிலை வணக்கத்திலிருந்து இஸ்லாத்திற்குள் வந்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாம் இந்த ஹஜர் அஸ்வதை வரிசையாக நின்று மரியாதையோடும் கண்ணியத்தோடும் பாசத்தோடும் முத்தமிடுவதை பார்த்து, ஓ நம்ம சிலைகள் மாதிரி இதோ ஒரு சிலை போல தெரியுது, என்ன இங்க கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லை, இதுக்கு ஏதோ சக்தி இருக்கு போல தெரியுதுன்னு தவறாக நம்பிவிடக் கூடாது. எனவே இந்த உலகத்தில் படைத்த இறைவனை தவிர வேறு எதற்கும் எந்த தனிப்பட்ட ஆற்றலும் இல்லை என்பதை உலகத்திற்கு உணர்த்தும் விதமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பகிரங்கமாக சொன்னார்கள். என்றால் தங்கக்கூடியவர்களை எனக்கு என்ன தடை? இப்ப செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் ஒண்ணுதான். இந்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள்னு கிடையாது. சுபுஹு தொழுத நாள் நல்ல நாள், சதக்கா கொடுத்த நாள் நல்ல நாள், நோன்பு வைத்த மாதம் நல்ல மாதம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நம்மையும் அறியாமல் இப்படிப்பட்ட மூடங்களை அவநம்பிக்கைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்துகிறோம். அவர்கள் பயப்படுகிறார்கள். அது ஒரு வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டு அடேங்கப்பா, வீட்டுக்கு பெரியவர்கள் பண்ற அந்த சேட்டைகளால் சிறியவர்கள் படக்கூடிய மனவேதனைகள் இருக்கிறதே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தங்கைக்குரியவர்களே, வாஸ்து என்பதை யாரை ஏற்றுக்கொள்வதில்லை, சகோதர சமயத்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னால் நமக்கு எங்கிருந்து வந்துட்டு வாஸ்து எல்லாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அப்போ நம்முடைய மார்க்கத்தில் படைத்த ரப்பு தான் அவன் நாடியது நடக்கும். அவனுடைய நாட்டத்தை மீறி நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, எந்த தீமையும் நடக்காது என்று சொன்னால் இந்த ஆழமான நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. வல்ல நாயன் ஏக இறைவனை மிக சரியாக புரிந்து அல்லாஹுவை முழுமையாக நம்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அழகான வாழ்க்கை இந்த உலகத்தில் சஹாபாக்களின் மூலமாக கட்டமைத்தார்களோ அந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.